இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்னவென்று அவன் உனக்கு சொல்லுவான். பாருங்கள், இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியின் முன்பகுதியை வாசித்தால் அந்த ஒரு கொர்நேலியுங்கிற நூற்றுக்கு அதிபதி எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்கிற தான தர்மம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய தேவதூதன் தோன்றி காரியங்களை சொல்லி, இப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நீ யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பு, அங்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார், உனக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த நூற்றுக்கு அதிபதி தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய, இன்னும் அடுத்த காரியங்கள் எப்படி செய்வது என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக கர்த்தர் பேதுருவை அனுப்புகிறார். பேதுருவிடத்தில் நீ ஆள் அனுப்பு என்று சொல்லி பேதுரு இருக்கிற அந்த பட்டணத்து பேரை சொல்லுகிறார், அந்த கடற்கரை பகுதியை சொல்லுகிறார், தெருவை சொல்லுகிறார், அந்த வீட்டை சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக முகவரியை சொல்லி அனுப்பி அவன் முன்னிடத்தில் வருவான்னு சொல்லுகிறார். அதே மாதிரி பேதுருவிடம் பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகான ஆண்டவர். ஒரு காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது தெளிவாக நமக்கு பேசி நேர் வழியில் நடத்துகிறவர். அநேக நேரத்தில் நாம் அதை செய்வது அல்ல, செய்யாமல் நம் மற்ற குறுக்கு வழிகளை யோசிக்கிறோம். அங்குதான் நாம் தவறு செய்து விடுகிறோம். எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லையே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் அநேக நேரம் புலம்புகிறோம். திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், மேல் படிப்பாக இருக்கலாம், வேலைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், வீட்டின் காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நாங்க என்னப்பா செய்யணும்னா நிச்சயமாக காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட சகோதரர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க முயற்சி எடுத்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சரி, குறித்த நாளில் ஆரம்பித்து விடலாம் என்று சொல்லும் பொழுது நேராக என்ன பண்ணினார்கள், ஜெபத்தில் காத்திருக்கலாம், எப்படி யாரை வைத்து அந்த அர்ப்பணிப்பு ஜெப கொடுகையை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு மலையின் உச்சியில் போய் ஜெபிக்கிறார்கள். அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு குறிப்பிட்ட ஊழியரின் பெயரை காண்பிக்கிறார். ஆனால் இதுவரை அவர்கள் கேட்டு தெரிந்த பெயர் அல்ல. ஆண்டவர், ஊழியக்கார பெயர் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது, அடுத்து அவர் செய்த ஊழியத்தின் பெயரும் சொல்லப்பட்டு விடுகிறது, அது புதிதாக இருக்கிறது. இந்த நாட்களாவது ஏதாவது யூடியூப்ல போய் தேடி எடுத்துடலாம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், அதுவும் எடுக்க முடியாது. அதுவும் எங்களுக்கு புதிதா இருக்கிறதே ஆண்டவர் என்று மீண்டும் ஆண்டவரோடு சொல்லுகிறார்கள். ஆனால் ஜெபத்திலே தரித்திருக்கிறார். மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ண வேண்டும், குறிப்பிட்ட பஸ்ஸை பிடித்து இந்த மாதிரி அந்த ஒரு பஸ் நிறுத்தத்தில் இறங்கி இப்படிப்பட்ட ஒரு நேர் வழியா நீங்கள் நடந்தே போவீர்கள் என்று சொல்ல, அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த ஊழியரின் பகுதியில் போய் அந்த இடத்தில் போய் உங்களை கொண்டு சேர்த்து விட அந்த வழி அதுதான் சொல்லி வழி அழகாக சொல்லி காண்பிக்கிறார். யோசித்து பாருங்கள். அப்போ அந்த ஊழியத்தை தொடங்குகிற சகோதரருக்கு வாகனங்களோ 2 வீலரோ சைக்கிள் கூட கிடையாது. இவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் காண்பித்த அந்த தரிசனத்தை வைத்து பேருந்தை பிடித்து அந்த நிறுத்தத்தில் இறங்கி நேராக சொல்லி நடந்து கொண்டே போகிறார்கள். கரெக்டாக அந்த ஊழியருடைய வீட்டில் கொண்டு அழகாக அந்த வழி போய் முடிகிறது. அங்கு போய் அந்த ஊழியரை சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறோம், நீங்கள் ஜெபித்து ஆரம்பித்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். கர்த்தரங்களை நடத்தினார். அவரும் சொல்லுகிறார், நானும் ஜெபிக்கும் பொழுது இப்படி 3 பேர் உன்னை தேடி வருவார்கள், நோ என்று சொல்லாதே, உடனே அவர்கள் வார்த்தையின்படி அவள் கேட்டதை செய்து கொண்டு ஆண்டவர் எனக்கோடு பேசியிருக்கிறார். சரி, நான் வருகிறேன் சொல்லி அவர் போய் அந்த சிறப்பாக அந்த ஆரம்ப நாளை மிகவும் அற்புதமாய் ஆரம்பித்து நடத்தி கொடுத்தால் தேவனுடைய வல்லமையும் மகிமை அந்த இடத்தில் இறங்கி வந்ததாம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்வதில்லையா அல்லது ஏற்றுக்கொள்வதில்லையா? அநேக நேரத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போய்விடுகிறோம்.
காத்திருப்போம். சில காரியங்கள் தாமதமாகிறதுனால் பின்வாங்கி விடக்கூடாது. ஆண்டவர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு செடி ஒருவேளை உடனே கனி கொடுக்கவில்லை என்று பிடுங்கி எறிந்து விட முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காத்திருக்கும் பொழுது ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை இதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். மாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கைட் அஸ் லார்ட், டீச் அஸ் லார்ட். கேட்டு பாருங்க, ஆண்டவர் அழகா கைட் பண்ணுவாரு, டீச் பண்ணுவாரு, நடத்துவாரு. கீழ்ப்படிவோம், விசுவாசிப்போம், காரியங்கள் அற்புதமாய் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை நேர்வழியில் நடத்துகிற தேவன், எங்களுக்கு காரியங்களை காண்பிக்கிற தேவன் அப்பா. அங்காங்கு திசை மாறி நாங்கள் அலைவதை நீங்கள் விரும்புகிற தேவன் அல்ல. அநேக நேரத்தில் நாங்கள் அங்கு எங்கு முட்டி தடுமாறுகிறோம், தோற்று போகிறோம். பின்பு ஐயோ, தவறான காரியத்தை நாங்கள் முடிவு செய்து விட்டோமே, தவறான முடிவு எடுத்து விட்டோமே, தவறான பாதையில் சென்று விட்டோமே, தவறானதை செய்து விட்டோமே என்று சொல்லி புலம்புகிறோம். இல்லை, அதற்கு செய்வதற்கு முன்பாகவே, தொடங்குவதற்கு முன்பாகவே, காரியங்களை நடப்பிப்பதற்கு முன்பாகவே காத்திருந்து உடைய ஆலோசனை பெற்று, உடைய நடத்தலை பெற்று, நீர் காண்பிக்கிறதை, நீர் சொல்கிறதை கேட்டு அதன்படி செய்ய உதவி செய்யும். அப்படிப்பட்ட இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டுக்கு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை விசேஷமாய் கொடுத்து, பிள்ளைகள் காரியங்களாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களாக இருக்கலாம், தொழில் காரியங்களாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியங்களாக இருக்கலாம், இந்த காரியங்களை உதவி செய்து நடத்துங்கப்பா. சுகபலன் கிருபை பெருகட்டும், நன்மை தொடரட்டும், காரியங்கள் வெளிப்படட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நடத்துவார். அந்த நடத்தல் ஆச்சரியமாக இருக்கும். அங்கு அதிசயங்கள் நடக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உன்னத புதுவே